ஹாய் எல்லோருக்கும். இன்னைக்கு நம்ம சர்க்கம் காட்டுக்குள்ள ஒரு ஜாலியான பயணம் போகலாம். அங்க ஒரு பெரிய சிங்கத்துக்கும் ஒரு குட்டி முயலுக்கும் நடந்த ஒரு சூப்பரான கதையை கேட்கலாமா? வாங்க கதைக்குள்ள ஜாலியா போலாம். சரி, இப்போ நம்ம கதையோட ஹீரோஸ் யாருன்னு பார்க்கலாமா? ஒரு பக்கம் பாருங்க, பெரிய பலமான ஆனா கொஞ்சம் திமிரு பிடிச்ச சிங்கம். இன்னொரு பக்கம் இந்த குட்டி பையன், நம்ம முயல். பார்க்கத்தான் சின்னதா இருக்கான், ஆனா செம்ம வேகமும் செம்ம புத்தியும் அவனுக்கு. ரெண்டு பேரும் டோட்டலா ஆப்போசிட் இல்லையா? ஒரு நாள் சர்க்கம் காடு ரொம்ப அழகா அமைதியா இருந்துச்சு. ஆனா அந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கல. திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. யாருனால வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? வேற யாரு? நம்ம சிங்கத்தால தான். அப்படி என்னதான் பிரச்சனை பண்ணுச்சு அந்த சிங்கம்? வாங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. அந்த பெரிய காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் தண்ணி குடிக்க ஒரே ஒரு இடம் தான் இருந்துச்சு. அது இந்த ஆறு மட்டும்தான். யானையிலிருந்து குட்டி எறும்பு வரைக்கும் எல்லோருமே இந்த ஆத்து தண்ணியை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம சுயநலமான சிங்கம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? இந்த ஆறு இனிமே எனக்கு மட்டும்தான் சொல்லி ஆத்து தண்ணிய மறிச்சு தனக்கு மட்டுமே குளிக்கிறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான பாத்டப் மாதிரி கட்டிக்கிச்சு. இதனால மத்த விலங்குகளுக்கு குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம போச்சு. எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க. ஐயோ! சிங்கத்தோட பலத்தை பார்த்து மத்த விலங்குகள் எல்லாம் பயந்து நடுங்கிருச்சு. அடேங்கப்பா, அவ்ளோ பெரிய சிங்கத்துக்கிட்ட போய் யாரு பேசுறதுன்னு எல்லோரும் பயந்து ஒதுங்கி நின்னாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம காட்டுல ஒரே சோகம். இப்போ அவங்களுக்கு உதவ ஒரு ஹீரோ வேணுமே, யாரு வருவா? அப்பதான் பாருங்க, நம்ம குட்டி முயல் தைரியமா முன்னால வந்துச்சு. யாரும் கவலைப்படாதுங்க, நான் போய் அந்த சிங்கத்துக்கிட்ட பேசுறேன், மறுபடியும் நம்ம ஆத்துல தண்ணி ஓட வைக்கிறேன்னு செம்ம நம்பிக்கையா சொல்லுச்சு. சின்னதா இருந்தாலும் எவ்வளோ தைரியம் பாருங்க. சரி, சிங்கத்துக்கிட்ட போய் சண்டை போட முடியாதுன்னு முயலுக்கு நல்லா தெரியும். அதனால அது தன்னோட மூளையை யூஸ் பண்ணி ஒரு அட்டகாசமான பிளான் போட்டுச்சு. அந்த பிளான் என்ன தெரியுமா? எப்படி ஒரு பெரிய முருட்டு சிங்கத்தை ஒரு சின்ன முயல் ஏமாத்துச்சுன்னு பார்க்கலாமா? முயலோட பிளான் இதுதான். நல்லா கேட்டுக்கோங்க. ஸ்டெப் 1, சிங்கத்துக்கிட்ட போய் ஒரு பெரிய ரகசியம் சொல்ற மாதிரி நடிக்கணும். ஸ்டெப் 2, பூமி கடியில ஒரு பயங்கரமான பூதம் தூங்கிட்டு இருக்குன்னு ஒரு கதை விடணும். ஸ்டெப் 3, அந்த பூதத்துக்கு தண்ணி சத்தமே பிடிக்காதுன்னு சொல்லி பயமுறுத்தணும். ஃபைனல் ஸ்டெப், அந்த குளத்தை உடைக்க சிங்கத்தையே சம்மதிக்க வைக்கணும். அடேங்கப்பா, என்னமா யோசிச்சிருக்கு பாருங்க. பிளான் படி முயல் நேரா சிங்கத்துக்கிட்ட போச்சு. ரொம்ப பயந்த மாதிரி நடிச்சு மெதுவா சிங்கத்தோட காதுகிட்ட போய், மகாராஜா, ஒரு முக்கியமான ரகசியம். நீங்க குளிக்கிற இந்த குளத்துக்கு நேரா கீழே ஒரு பயங்கரமான பூதம் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு மெதுவா ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டுச்சு. அவ்வளவுதான். இதை கேட்டதும் காட்டுக்கே நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு இருந்த அந்த பெரிய சிங்கம் உண்மையிலேயே பயந்துடுச்சு. ஒரு குட்டி முயலோட புத்திசாலித்தனமான வார்த்தை சிங்கத்தோட முரட்டு பலத்தை விட எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? முயலோட பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. சிங்கம் அந்த பொய்ய 100க்கு 100 நம்பிடுச்சு. இதனால காட்டுக்கே ஒரு பெரிய நல்லது நடக்க போகுது. என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த பூதத்துக்கு பயந்து போன சிங்கம் முதல்ல இந்த தண்ணிய காலி பண்ணணும்னு முடிவு பண்ணி அதுவே ஆசையா கட்டின அந்த அணைய ஓங்கி அடிச்சு நொறுக்கிடுச்சு. உடனே குளத்துல இருந்த தண்ணி எல்லாம் மறுபடியும் ஆத்துல சலசலன்னு ஓட ஆரம்பிச்சது. ஆத்துல தண்ணி வந்ததும் காட்டுல ஒரே கொண்டாட்டம்தான். எல்லா விலங்குகளுக்கும் குடிக்க தண்ணி கிடைச்சிருச்சு. எல்லோரும் சந்தோஷமா அந்த புத்திசாலி முயலை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஆனா நம்ம சிங்கம் மட்டும், அடடா, ஒரு குட்டி முயல் கிட்ட ஏமாந்துட்டோமேன்னு கொஞ்சம் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னுச்சு. ஓகே, இப்ப நம்ம கதையோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த குட்டி முயலோட சூப்பர் ஐடியா நமக்கு என்ன பாடத்தை சொல்லி கொடுக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உடம்புல இருக்கிற பலம் மட்டும் முக்கியம் இல்ல, அதை விட நம்ம மூளையில இருக்கிற புத்திசாலித்தனம் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது. முயல் பண்ண மாதிரி ஒரு சின்ன ஸ்மார்ட் ஐடியா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணிடும். சரி, இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நம்ம குட்டி முயல் மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைய உங்க ஸ்மார்ட் ஐடியா வச்சு சரி பண்ணிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அடுத்த தடவை இன்னொரு சூப்பரான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.